இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். திருச்சியில் நாக்கை வெட்டி டாட்டூ போட்ட விவகாரம் தொடர்பாக சிறையில் உள்ள ஹரிஹரனிடம் புத்தாண்டில் அதிரடி விலை குறைப்புடன் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறை வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்க உள்ளது. நாகப்பட்டினம் துறை கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான நவீன வாக்கிங் ஸ்டிக்கை கோவையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்து அசத்தியிருக்கிறார்கள். ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடமாக சென்னை விளங்குவதாக உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் சர்வதேச அளவில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடமாக சென்னை விளங்குவதாக உலக செஸ் சாம்பியன் குகேஷ் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மாநிலங்களவையில் பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இடஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் பாகுபாடு காட்டப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.